அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பலஸ்தீன் நாடு சின்னோரு நாடு. இந்த ஸ்ரீலங்காவை விட சின்ன நாடு தான் பலஸ்தீன். இந்த பலஸ்தீனில் மொத்தம் முஸ்லீம்கள் 35 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ யூதர்கள் 90 லட்சம் பேர்கள் வாழ்கிறாங்க. இந்த பலஸ்தீனை சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். மேலே துருக்கி, இங்கே ஈஜிப்து, இங்கே ஜோர்தான், லெபனான், அதே போல் இங்கே பார்த்தா கீழே அப்படி போனால் சவுதி, யமன், ஓமான், கட்டார், அங்கே ஈராக், ஈரான், இந்த போது அல்ஜீரியா, எல்லாம் சுற்றி வரக்கூடிய எல்லா நாடுகளும் முஸ்லீம் நாடுகள். கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. முழு உலகத்திலும் 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. ஆனால் யூதர்கள் வெறுமனே 1,80,00,000 பேர்கள் தான் முழு உலகத்திலும் வாழ்கிறாங்க. அதில் அரைவாசி பேர் இஸ்ரேலில் வாழ்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தும், இவ்வளோ ஆயுத வளங்கள் இருந்தும், இவ்வளோ எண்ணெய் வளங்கள் இருந்தும், ஏன் அந்த பள்ளிவாசல், அக்ஸா பள்ளிவாசல் யூதர்களோட கையில் இருக்குது? இப்போ சிலவங்களுக்கு அக்ஸா பள்ளி எதன்றே தெரியாது. அதிகமானவர்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்க அந்த தங்க கலர் இருக்குதே அது அக்ஸா பள்ளி கிடையாது, அது குப்பத்து சஹரா, அதற்கு பக்கத்தில் தான் இருக்கி அக்ஸா பள்ளி. அன்பார்ந்தவர்களே, இந்த அக்ஸா பள்ளி முஸ்லீம்களோட கையில் எப்போ நிரந்தரமாக கிடைக்கும் தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னால் தான் நிரந்தரமாக கிடைக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னாலும் அந்த பள்ளி கிடைக்கும். ஆனால் தஜ்ஜால் வெளியே வந்ததோடே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அவங்களோட சொந்த ஊரான சிரியாவின் பக்கம் போவாங்க, சிரியாவை நோக்கி போவாங்க. அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்குண்டா சிரியாவில் உள்ள ஊர் அமாக் தாவிக், இந்த 2 ஊர்களையும் யூதர்கள் கைப்பற்றும் வரையில் கியாமத்து உண்டாகாது. அன்பார்ந்தவர்களே, யூதர்கள், இந்த யகூதிகள் பல அரபு நாடுகளை கைப்பற்றுவார்கள். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முதல்ல ஒரு போலி மஹதி வருவான். இந்த போலி மஹதி வந்து இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றுவான். கைப்பற்றினத்தோட எல்லா அரபிகளும் அந்த போலி மஹதிக்கு பின்னால் போவார்கள். இந்த அரபிகளோட வேலை இதுதான். இந்த துபாய், அதே போன்று குவைட், அதே போன்று ஓமான், அதே போன்று ஜோர்தான், அதே போன்று சவுதி, இந்த நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட். பலஸ்தீனில் எவ்வளோ முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுறாங்க, எவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள், உண்ண உணவில்லை, குடிக்க நீர் இல்லை, இருக்க வீடு இல்லை, தொலை பள்ளிவாசல் இல்லை, தண்ணி இல்லை, மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை, அடிப்படை வசதி இல்லை, உறவுகள் இல்லை, எவ்வளோ எங்களோட முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தும் அந்த பலஸ்தீனுக்காக எத்தனை கோடி மக்கள் துவா கேட்குறாங்க. துவா கேட்டும் ஏன் கபூல் செய்யப்படுவதில்லை? அன்பார்ந்தவர்களே, முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. சவுதி எடுத்துக்கொண்டா கட்டாரோட கோபம், யமனோட கோபம், லெபனானோட கோபம், அதே எப்படி ஈரானோட கோபம். ஜோர்தான் எடுத்துக்கொண்டா லெபனானோட கோபம், அங்கே ஈரானோட கோபம். எல்லா முஸ்லீம் நாடுகளும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. இதனால தான் துவா கபூல் செய்யப்படுவதில்லை. நாங்கள் ஒருத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ தான் துவா கேட்டாலும், காபத்துல்லாட புடவையை பிடிச்சி கொண்டு அழுந்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாங்கள் குடும்ப உறவுகளை பிரியாமல் அல்லாஹை புகழ்ந்து போட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதி போட்டு, அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் குர்ஆனை ஓதி போட்டு, சதக்காவை கொடுத்து போட்டு, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். என்ற சின்ன சின்ன பிள்ளைகள் இரத்த ஆறாக ஓடுது, பெண்கள் கற்பழிக்கப்படுகிறாங்க, எத்தனை பொடியம்மார்கள், வாலிபர்கள் கரண்ட் வச்சு கொலை செய்யப்படுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியாத காட்சிகள். அதனால் அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, உங்களோட துவாக்களை பலஸ்தீன் மக்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களோட துவாக்களை கட்டாயம் பலஸ்தீன் மக்களை சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.